எந்த ரீசனும் சொல்லாம ஒருத்தவங்க உங்க லைஃப்பை விட்டு போயிட்டாங்கன்னா, தயவு செஞ்சு அந்த காரணத்தை தேடி அலையாதீங்க. ஒரு அழகான பறவை இந்த ஒரு மரத்துல ரொம்ப வருஷமா வாழ்ந்து வந்துச்சு. அந்த பறவை உணவு தேடி எவ்வளவு தூரம் போனாலும் சரி, எத்தனை பறவைகளோட பறந்தாலும் சரி, ஈவினிங் ஆயிருச்சுன்னா கரெக்டா இந்த மரத்துக்கு வந்துரும். அப்படி ஒரு நாள் போன பறவை திரும்ப இந்த மரத்துக்கு வரவே இல்ல. ஆனா அது ரொம்ப தூரத்துல பறந்துட்டு இருக்கிறது இந்த மரத்துக்கு நல்லாவே தெரியுது. அது அந்த மரத்தினால தாங்கிக்கவே முடியல. நம்ம என்ன தப்பு பண்ணோம், ஏன் இப்பெல்லாம் அந்த பறவை நம்ம கிட்ட வரமாட்டேங்குது அப்படின்னு நிறைய யோசிச்சு தன்னை ரொம்ப ஹர்ட் பண்ணிக்குது. அப்போ ஒரு நாள் மேல பறந்துட்டு இருந்த அந்த பறவைய இந்த மரம் நிறுத்தி, ஏன் என்னை விட்டு போன, நான் என்ன தப்பு பண்ணேன்னு அழுதுகிட்டே கேக்குது. அதுக்கு அந்த பறவை இருந்துட்டு, நீ ரொம்ப ரோட்டுக்கு பக்கத்துல இருக்க, சோ வண்டிகளோட சத்தத்தினால என்னால நிம்மதியாவே இருக்க முடியல, அதனாலதான் நான் ரொம்ப தூரம் தள்ளி வேற ஒரு மரத்துக்கு போயிட்டேன்னு சொல்லிச்சான். ஆனா இதுல சோகம் என்னன்னா, அந்த ரோட்ல வர்றது ஒரே ஒரு கார் தான், அதுவும் ஒரு நாளைக்கு 2 தடவை மட்டும்தான் அந்த சைடு கிராஸ் ஆகும். சோ த moral of the story is, எந்த ஒரு ரீசனும் சொல்லாம ஒருத்தவங்க உங்க லைஃப்பை விட்டு போயிட்டாங்கன்னா, தயவு செஞ்சு அந்த காரணத்தை தேடி அலையாதீங்க. பிகாஸ் அப்படி ஒரு காரணமே அங்க இருக்காது. ஈவன் இஃப் there is a reason, கண்டிப்பா அது உண்மையா இருக்காது. ஜஸ்ட் அவங்க உங்களை விட்டுட்டு போறது சரிதான்னு ஜஸ்டிஃபை பண்ணிக்கிறதுக்காக அவங்களே கிரியேட் பண்ண ஒன்னாதான் இருக்கும்.